ஏன் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடீஸில் வந்து சீக்கிரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் ப்ராக்ரஸ் வந்து காட்ட முடியுது, பட் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய படித்தாலும் அவங்களால அந்த ப்ராக்ரஸை காட்ட முடியல. ஏன் அந்த பாட்டில் அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க? அதுக்கான சீக்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடியிங்கில் மட்டும் இல்லை, படிக்கிறதுல மட்டும் இல்லை, எப்படி டீச்சர் அந்த லேர்னிங்கை செக் பண்ணுறாங்க அப்படின்றதுலையும் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சிம்பிள் மெத்தட் யூஸ்ட் இன் கிளாஸ் ரூம், அந்த மெத்தட் இம்ப்ரூவ் பண்ணால் நீங்கள் வந்து லேர்னிங்கை இன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ திஸ் கம்ஸ் இன் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் யூனிட் 1 செம் 2ல் வர பேப்பரில் வருது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் மீன்ஸ் செக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் டியூரிங் டீச்சிங், நாட் அட் த எண்ட் ஆஃப் டீச்சிங். ஸோ டீச்சிங் நடத்தும் போதே டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங்கை வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ டியூரிங் டீச்சிங் இட் செல்ஃப் ஒரு டெஸ்ட் மாதிரியோ இல்லை வந்து ஓரல் டெஸ்ட் மாதிரியோ கண்டக்ட் பண்ணி அதை செக் பண்ணுறாங்க. ஸோ இதோட மீனிங் ஃபஸ்ட்டு அண்ட் பேசிக் ஐடியா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது இட் ஹேப்பன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டீச்சிங் லேர்னிங்கில். இட் இஸ் யூஸ் டு மானிட்டர் லேர்னிங் ப்ராக்ரஸ். கண்டினியூஸாக ஒரு லேர்னிங் ப்ராக்ரஸை நீங்கள் மானிட்டர் பண்ணணும், அதாவது இடையில கேப்பே விடாமல், அப்படின்னா இந்த அசஸ்மெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஷின்ஸாக நீங்கள் கேட்கலாம். கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பயே நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கப்பயே, இல்லை வந்து டெய்லி அசைன்மெண்ட்ஸ் மாதிரி கொடுக்கலாம். யூனிட் டெஸ்ட், வீக்லி, மந்த்லி டெஸ்ட் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணலாம். இதோட ஃபார்மலான ஒரு டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா கிரான்லேண்ட் சொன்ன ஒரு டெஃபினேஷன் அபவுட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, evaluative technique used to monitor learning progress and provide continuous feedback to students and teachers. இது வந்து ஒரு ஃபீட்பேக் ஸ்டூடெண்ட்ஸும் கிடைக்குது, டீச்சருக்கும் கிடைக்குது. அதாவது அவங்க டீச்சிங்கில் ஏதாவது மெத்தட் மாற்றணுமா, வேறு மாதிரி சொல்லித்தரணுமா அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வருது. டீச்சருக்கும் இது ஒரு ஃபீட்பேக்காக அமையுது. இது இமேஜின் லைக் அ கிரிக்கெட் கோச். இப்போ வந்து ஒரு ஃபைனல் மேட்ச் அப்போ கிரிக்கெட் கோச் வந்து அவங்கள அசஸ் பண்ண மாட்டாங்க அந்த கிரிக்கெட்டர்ஸை. ஏன்னா அவங்க அந்த ப்ராக்டிஸ் மேட்ச்லேயே அவங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணாதான் ஃபைனலாக அந்த ஃபைனல் மேட்ச் அப்போ ப்ராப்பராக அவங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும் விஷயங்களை. ஸோ ஜஸ்ட் லைக் அ கிரிக்கெட் கோச், இந்த ஃபார்மல் அசஸ்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அப்பப்போ மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. கடைசியாக ஒரு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் வெயிட் பண்ணுறது கிடையாது. இதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணுது. ஸோ இட் ஆல்சோ மானிட்டர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் ப்ராசஸ். டீச்சிங் அப்பயே இதை நம்ம பண்ணுறோம். இதில் கண்டினியூஸ் ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. டீச்சர் வந்து அவங்களோட டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து எவ்வளோ நல்லா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த சப்ஜெக்டை புரிஞ்சிருக்காங்க அப்படின்றத நமக்கு அப்பப்போ தெரிவிக்குது. அண்ட் டெஸ்ட் ஆர் டெவலப்ட் பை த டீச்சர். இப்போ டீச்சராகவும் he or she can modify the instructional methods after the formative assessment. அண்ட் இது வந்து கிரேடிங்க்கோ இல்லை ரேங்க் கார்டு மாதிரியோ நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு கிடையாது. இது ஜஸ்ட் ஃபார் த மானிட்டரிங் த டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ். இப்போ திங்க் ஆஃப் சைக்கிளிங். இப்போ நீங்கள் சைக்கிள் ஓட்டி கற்றுக்குறீங்க அப்படின்னா அப்பப்போ நீங்கள் பண்ணுற தப்பை அப்பப்போ கரெக்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா இப்போ பேலன்ஸ் லூஸ் ஆகுது அப்படின்னா அப்பயே நீங்கள் அதை கரெக்ட் பண்ணுவீங்க. பேலன்ஸ் லூஸ் ஆகுது, நம்ம கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் இன்னும் சீக்கிரம் கற்றுக்குவீங்க. அதுதான் அந்த கரெக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த கரெக்ஷனுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது. ஸோ இட் இஸ் டு ஃபைண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அதாவது நீங்கள் ஒரு லெசன் எடுக்கும் போதே இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு ஒரு அப்ஜெக்டிவோட தான் சொல்லி தருவீங்க. அது வந்து அச்சீவ் ஆச்சா? அப்புறம் ஐடென்டிஃபை த லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே ஏதாவது அவங்களுக்கு லேர்னிங் டிஃபிகல்ட்டி இருக்கா? ஏன்னா ஒரு குழந்தையும் சேம் கிடையாது. ஈச் சில்ட்ரன் இஸ் டிஃப்ரெண்ட். ஏதாவது ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டி அவங்களுக்கு இருக்கலாம், எழுதுறதுல, படிக்கிறதுல. அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு பண்ணுறோம். நம்ம இப்போ டாக்டருக்கு போனால் டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான்.
ஒரு டெஸ்ட் எழுதி கொடுப்பாங்க. அதை வந்து டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் எழுதி கொடுப்பாங்க. திருப்பி வந்து நம்ம மந்த்லி அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கணும். இப்போ நீங்கள் சுகர் லெவலாக இருக்கலாம், தைராய்டு லெவலாக இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் வந்து ரொட்டீனாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டும். அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் இங்கே என்ன அப்படின்னா ரெமிடியல் டீச்சிங் வந்து நம்ம நடத்துகிறோம். அதுதான் இங்கே லேர்னிங்கில் அக்கர் ஆகுது. ஸோ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது செக் பண்ணுது அச்சீவ்மெண்ட் ஆஃப் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆப்ஜெக்டிவை, லேர்னிங் டிஃபிகல்ட்டி, டயக்னோஸ்டிக் டெஸ்டிங் அண்ட் ரெமிடியல் டீச்சிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ மேக்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வீக்காக இருக்காங்க மேக்ஸ் சம் போடுறதுல அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் நீங்கள் தரது, அதுதான் ரெமிடியல் டீச்சிங் அப்படின்றது. ஸோ எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும், மேக்ஸ் சம் போடுறதுல பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் அந்த ரெமிடியல் டீச்சிங் பண்ணுறோம். ஸோ இது தவிர அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லலாம்னா ஹெல்ப்ஸ் டீச்சர் சேஞ்ச் டீச்சிங் மெத்தட், சஸ்டெயின் ஸ்டூடெண்ட் மோட்டிவேட்டடாக இருக்க ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அப்பப்போ நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் சொல்கிறோம். ரெடியூசஸ் டெஸ்ட் ஆங்ஸைட்டி, அதாவது அந்த பதட்டம் டெஸ்ட்டு அந்த ஃபைனல் எக்ஸாம் அப்போ வர்றதை இது வந்து தடுக்குது. இன்ஃபார்ம் பேரண்ட்ஸ் அபவுட் த ப்ராக்ரஸ், அப்பப்போ பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இதில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மால் டெஸ்ட்டாக டீச்சர் கண்டக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இதை ஒரு ஃப்ளோ சார்ட்டாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா இப்படி சொல்லலாம். ஒரு ஃபார்மேட்டிவ் டெஸ்ட் நீங்கள் வைக்கிறீங்க எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட் லேர்ன் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் பொறுத்து இருக்கான்றதை செக் பண்ணுறதுக்கு. இஃப் எஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஃபீட்பேக் மட்டும் கொடுக்குறீங்க. அப்புறமா நீங்கள் உங்கள் டீச்சிங்கை பிளான் படி கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை அப்படின்னா ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் நடத்துறீங்க. அதாவது அந்த ஃபார்மேட்டிவ் டெஸ்ட்டில் சப்போஸ் அந்த குழந்தை வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் வைக்கிறீங்க. அதில் வந்து ஒரு ரெமிடியல் டீச்சிங் மாதிரி வைக்கிறீங்க. சப்போஸ் இந்த மேக்ஸில் என்ன ஸ்பெசிஃபிக் சம் அந்த குழந்தைக்கு வரல, மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா எந்த இடத்துல அவங்க வந்து லேக் ஆகுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டு யூ ஆர் மூவிங் ஆன் டு த டீச்சிங் ஆஸ் பர் பிளான்ட். ஸோ இப்போ எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி அந்த பாடத்தை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்காக தான் இந்த ஃபார்மேட்டிவ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறது. ஸோ that's it. Hope you understood. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.